வணக்கம். உங்கள் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல சஷ்டி கவசம் படிப்பதனுடைய நன்மை என்ன, இந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். முதல்ல பார்த்தோம், துதிப்போருக்கு பல்வினை போம், நம்மளுடைய விதி மாறுகிறது, நம்மளுடைய வினை பெயர் நீங்குகிறது. நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய கஷ்டமெல்லாம் நீங்கி நம்மளுடைய வீட்டுல செல்வம் பெருகுகிறது, மரண செல்வம் கூட என்ன செய்கின்றது, கிடைக்கின்றது என்று பார்த்தோம். மூன்றாவது சொல்கின்றார், நிஷ்டையும் கை. நிஷ்டைனா என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தாய்மானவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த மனசு எப்படி இருக்குன்னா, ஒரு குரங்க ஒரு கொல்லிமலையில இருக்கக்கூடிய தேனி கொட்டிச்சுன்னா அந்த குரங்கு எப்படி குதிக்குமோ அது மாதிரி இந்த மனம் குதிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மனசு ஒரு இடத்துல நிக்காது, இந்த மனசு ஒரு இடத்துல நிலை வராது. இது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, எதையாவது நினைச்சுக்கிட்டு எதையாவது கற்பனைப்பட்டுக்கிட்டு அது ஒரு கணப்பொழுது கூட இந்த மனதை என்ன செய்யாதுன்னா நிலை பட்டு நிற்காது. அரை நிமிட நேரம் கூட நம்ம தியானம் பண்ண நம்மளால முடியாது. அதை நான் சொல்றார், அரை நிமிட நேரம் மட்டில் தியானம் பண்ண முடியலையே முருகா, நான் என்ன செய்வேன், ஒரு அரை நிமிஷம் கூட என் மனசு என்ன செய்ய மாட்டுது, ஒரு நிலை வர மாட்டுது, என் மனமானது ஆத்மால போய் என்ன செய்ய மாட்டு இருக்க மாட்டுது. ஒரு முக்கியமான ஒண்ணு. பொதுவா நீங்க வேற என்ன நினைக்கிறீங்கன்னா, 3 வேளை சாப்பிடாம இருக்கணும், பால் மட்டும் குடிக்கணும், பால் மட்டும் சாப்பிடணும், பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிடணும், இல்ல ஒரு நேரம் பச்சரி சாதம் சாப்பிடணும், இதுதான் விரதம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையா விரதம் அது அல்ல. பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கின்ற பொழுது விரதம் எது என்று பார்த்தால், மனமானது ஆத்மாவில் நிலைநிறுத்தப்படுவது மட்டுமே விரதப்பா. இந்த மனசு போய் ஆத்மால போய் என்ன செய்யணும், நிலை நிறுத்தணும், ஒன்று சேரணும். அதனாலதான் சொல்லுவாங்க, மனமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், உளமதி சுத்தமானால் உடலை கழுக வேண்டாம் என்று சொல்வார்கள். இந்த மனம் நிலை நிறுத்துவது இறைவனுடைய திருவிழா போய் நிலை நிறுத்துவது. அதனாலதான் சஷ்டி கவசத்துல கடைசி சொல்லுவாங்க, குமரன் அடி நெஞ்சின் குறி. இந்த படிப்பதனுடைய மைய நோக்கம் என்னென்றால், முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் அடைந்து விட்டோம். அப்ப முருகப்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு எதுக்கு நிஷ்டை. இந்த நிஷ்டை இல்லை என்றால் முருகப்பெருமானுடைய திருவடியை நம்மால் தியானிக்க முடியாது. ஆமா, நீங்கள் கந்தனை சொல்வார், குறியை குறியாது குறித்தறியும் தனிமேலை நிகழ்த்திடலும் செறிவற்ற உலகோடு உரை சித்தையும் மற்ற அறிவற்று அனுபூதியில சொல்லுவார். அந்த பேசா அனுபூதி பிறக்கக்கூடிய நிலைதான் நிஷ்டை. தூசாவணியும் துகையும் புனைவான் நேசா முருகா நிறந்தான் ஆசா நிகழும் துகராயின பின் பேசா அனுபூதி பெறுகிறது. அந்த சங்கிலி, அந்த ஆட்சி சங்கிலி எப்பொழுது நிற்கப்படுகின்றதோ அப்பொழுது நமக்கு நிஷ்டை கைவிடும். அவர் திருச்செந்தூர் முருகப்பெருமானிடத்திலே சத்தியவசம் பாராயணம் பண்ணுவது எப்படி கைவிடுகின்றது என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஏனென்றால் முருகப்பெருமான் செந்திலாண்டவனே ஒரு கையில் மலரும் ஒரு கையில் ஜபமாலையும் வைத்துக் கொண்டு சிவபெருமானை பூஜிக்கக்கூடிய ஒரு தியான கோலம் முருகப்பெருமான் இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய சன்னதியிலே நாம் சத்தியவசத்தை பாராயணம் பட்டுகின்ற பொழுது நமக்கு நிச்சய கைகூடாமல் இருக்குமா? அது எப்படி கொஞ்சம் நீங்கள் நினைத்து பாருங்கள். நாம் எவரிடத்திலே நின்று கொண்டு வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம், சிவபெருமானை கொண்டிருக்கின்ற அந்த முருகப்பெருமானிடத்திற்கு எரிந்து நின்று கொண்டு சத்தியவசம் பாராயணம் செய்கின்றோம். அந்த தாக்கம் நமக்கு வருவல்லவா? அவன் நிச்சயிலே இருக்கின்ற அந்த பேராற்றல், அந்த காந்த சக்தி நம் உடலுக்கு தாக்கத்தானே செய்யும். அந்த பேராற்றல் நம்மை தாக்குவதால் தான் நமக்கு நிச்சயம் கைகூடுகின்றது. ஏனென்றால் முருகப்பெருமானை நிச்சயில் தான் இருக்கின்றார். அவர்
இருக்கின்ற அந்த திருக்கோலத்திற்கு முன்பாக நின்று கொண்டு அந்த சக்தி கவசத்தை பாராயணம் பண்ணுகின்ற பொழுது நீங்கள் அதிலே வாமதேவராய சுவாமிகள் போன்ற அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். நிஷ்டை என்பது ஒரு மிகப்பெரிய செயல், ஒரு அரிதற்ற செயல், நம்மளால செய்ய முடியாது, அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காது, முனிவர்களுக்கும் தவசிகளுக்கும் துறவிகளுக்கும் மட்டும்தான் அது நடக்கும் என்று கற்பனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். மானிடர்கள் அப்படி அல்ல. நீங்கள் திருச்செந்தூருக்கு வாருங்கள், சக்தி கவசம் பாராயணம் பண்ணுங்கள், நிச்சயம் கைகூடும் என்கிறார். இது ஒரு சாதாரணம், இது உனக்கு எளிதாக கூடிவிடும் என்பதை வாமதேவராய சாமிகள் அடுத்த வலியுறுத்திவிட்டார். ஒவ்வொரு கூடியிருக்கு. நீங்க ஐயப்பன் எங்க போன ஐயப்பன் வந்து சபரிமலை அவருக்கு சென்மத்திரையில நிஷ்டையில உட்கார்ந்து ஒரு தமிழ்நாட்டுல புவனகிரியில பிறந்த ராகவேந்திர சுவாமிகள் வந்து மதுரையில போய் அங்க இருக்கக்கூடிய வெள்ளத்துல உட்கார்ந்து நிஷ்டை அமர்ந்து அவரு ஜீவமுக்தராக காட்சி அளிக்கிறார். விவேகானந்தர் வந்து குமரி முனையிலே வந்து அந்த கடலிலே இந்திய பெருங்கடலுடைய கடலிலே மையப்பகுதியிலே சென்று அவருக்கு நிஷ்டை அங்க கை கூடிச்சு. விவேகானந்தருக்கு நிஷ்டை கன்னியாகுமரியில கூடுது, நாகவேந்தருக்கு மந்திராலயில கூடுது. சொல்லுங்க. அப்போ ஐயப்பன் சபரிமலையில போய் நிஷ்டையில உட்கார்ந்து அவர் சின்மத்திரையோட நிஷ்டைக்காரர் பண்ணிக்கிறார். இப்படி நிஷ்டையில வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அண்ணாமலையில போய் அந்த கோயிலுக்குள்ள பாத்திரத்துல போய் உட்கார்ந்து அவர் உண்ட உடம்பிட்டு கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் நிஷ்டை கைகூடிச்சு. ரமண நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு நிஷ்டை கைகூடும். ஆனா அவங்க எல்லாம் ஒவ்வொரு இடமா போகணும். அதுக்காக நீங்க மந்திராலயம் போக வேண்டாம், கன்னியாகுமரி போக வேண்டாம், திருவண்ணாமலை போக வேண்டாம், எங்கேயும் போண்டா, எல்லாரும் திருச்செந்தூருக்கு எல்லாரும் திருச்செந்தூருக்கு பாருங்க. திருச்செந்தில் ஆண்டவன் முன்பாக நீங்க சக்தி கவசம் பாராயணம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் கைகூடும். நான் என்னுடைய 17 வயதுல திருச்செந்தூர்ல நீங்க கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய சத்குரு சங்கார மூர்த்தி 1981 நான் சொல்றேன். நான் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். கடற்கரையில படிப்பதற்காக அந்த சத்குரு சங்காரமூர்த்தி சுவாமிகள் ஒரு ஜீவமுக்தர் புதுக்கோட்டை மாவட்டத்துல காண்டீஸ்வரம் குடிமையார் மலையில இருந்திருக்கிறாரு. திருச்சி நீதிமன்ற வளாகத்துக்குள்ள அந்த சத்துரு சங்காரமூர்த்தியினுடைய அற்புதம் நிகழ்ந்திருக்கு. அதை இன்னொரு பதிவுல உங்களுக்கு சொல்றேன். அந்த கோயில போய் உட்கார்ந்து நான் என்னுடைய 17 வயசுல உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சேன், நிஷ்டை பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு நிஷ்டை கைகூடிச்சுன்னா முருகப்பெருமானுடைய அந்த காந்த ஆற்றல் திருச்செந்தூர் முழு பரவி இருக்கின்றது. அந்த கடற்கரைக்கு அந்த 2 கிலோமீட்டர் தூரம் அங்க போய் உட்கார்ந்து முருகப்பெருமானம் பிரார்த்தனை பண்ணேன், சஷ்டி கவசத்தை பாராயம் பண்ணேன். 17 வயதிலேயே எனக்கு தியானம் சித்திச்சு. அதனால நிஷ்டை என்பது என்னன்னா கண்டிப்பாக ஒரு மனக்கவலைகள் எல்லாம் நீக்குவதற்கு ஒரு வழி. வள்ளுவர் பெருமான் சொல்றாருல்ல, தனக்கோமை இல்லாதால் தாழ்ந்திருந்தார் கண்ணால் மனக்கவலை மாற்றல் இது. நாம் மனக்கவலை நீங்க வேண்டும் என்றால் என்னுடைய திருவடியை சேர வேண்டும். குமரன் அடி நெஞ்சே உரி. முருகப்பெருமானுடைய திருவடி காட்சி நமக்கு வேண்டும் என்றால் நிஷ்டை வேண்டும். அந்த நிஷ்டை திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் நிஷ்டை இருந்து கொண்டே இங்கு வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் சத்தியவசத்தில் படிப்பதன் மூலம் நிஷ்டையை வளர்ப்பதன் மூலம் முருகப்பெருமானுடைய திருவடி காட்சி கிடைக்கின்றது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் ஏற்பதை சேராதாண்டு. இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு ஓடக்காரனாக கடற்கரையில் இருந்து கொண்டு ஓடக்காரனாக இருந்து கொண்டு இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவடி மூலம் நம் பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு நிஷ்டை கொண்டு வந்து இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவடியை நமக்கு காண்பித்து இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு பேருதவியாக இருப்பது இந்த சக்தி கவசம் என்றால் எல்லாம் அதில் சந்தேகம் இல்லை. எனவே திருச்செந்தூர் முருகப்பெருமானிடத்திலே சஷ்டி விரதம் இன்று 2வது நாள் நடந்து கொண்டிருக்கின்றது. நாளை 3வது நாள் வியாழக்கிழமை சூரசம்காரம் நடக்க இருக்கின்றது. இந்த சூரசம்காரத்தினுடைய தத்துவம் என்ன, தாத்பரியம் என்ன, சம்காரம் என்றால் என்ன என்றால், சம்காரம் என்பது ஆட்கொள்வது, முருகப்பெருமானுடைய மரக்கருணை. அந்த மரக்கருணை பற்றி உங்களுக்கு அடுத்த பதிவிலே நான் சொல்ல இருக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் லட்சுமி கல்யாண்.
வணக்கம் போல எங்க ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இது போல நீங்கள் ஆதரவு தருகின்ற பொழுது மீண்டும் 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 முருகப்பெருமானுடைய செந்திலாண்டவனுடைய திருவருளையும் இன்னும் நிறைய திருவிளையாடல் இருக்கு. இன்னும் ஒரு 12 திருவிளையாடலை நான் சொல்ல விட்டுட்டேன். ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனலுக்கு போங்க, முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் ஒரு 20 திருவிளையாடலை பத்தி சொல்லி இருக்கிறேன். இன்னும் பல திருவிளையாடல் இருக்கு, அதையெல்லாம் சொல்ல இருக்கின்றேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.